நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். புதிய அட்டர்னி ஜெனரல் பதவிக்கு ஒபாமா தேர்ந்தெடுத்த லோரெட்டா லிஞ்சியிடம் அந்நாட்டு காங்கிரஸ் சரமாரியான கேள்விகளை கேட்டது. அமெரிக்காவின் அடுத்த அட்டர்னி ஜெனரலாக லாரெட்டா லின்சை அதிபர் ஒபாமா தேர்ந்தெடுத்துள்ளார். கடந்த நவம்பர் மாதம் இதற்கான பரிந்துரையை ஒபாமா அனுப்பினார். ஆனால் அந்நாட்டு செனட் மற்றும் பிரதிநிதிகள் அவைகள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே லிச்சர்டை அடுத்த அட்டர்னி ஜெனரலாக ஒபாமா நியமிக்க முடியும். ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த ஒபாமாவின் பல முடிவுகளுக்கு செனட் அவையின் குடியரசுக் கட்சியினர் அண்மை காலங்களில் முட்டுக்கட்டை போட்டு வருகின்றனர். செனட் அவையில் குடியரசுக் கட்சியினர் அதிக அளவில் இடம்பெற்று இருப்பதே இதற்கு காரணம். இந்த நிலையில் லின்ச்சிடம் செனட்டின் நிதித்துறை கமிட்டியின் உறுப்பினர்கள் சராமரியாக கேள்விகளை கேட்டனர். தற்போதைய அமெரிக்காவின் மிகப்பெரிய பிரச்சனைகள் குறித்த கேள்விகளே அதிகமாக இடம் பிடித்தன. இன்று நம் நாட்டில் வேலையில்லா பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. அதனால் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கூலி தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகிறது. அமெரிக்காவில் பணியாற்ற யாருக்கு உரிமை அதிகம்? A lawful immigrant who's here, a green card holder, or a citizen, or a person who entered the country unlawfully. Are current, not just with technology, but with the most effective. You agree that waterboarding is torture? இக்கேள்விகளுக்கு திருப்தியளிக்கும் வகையில் அவர் பதிலளித்தால் மட்டுமே அடுத்த அட்டர்னி ஜெனரலாக லிஞ்ச் பதவியேற்க செனட் ஒப்புதல் அளிக்கும். கேள்விகளுக்கு லிஞ்ச் பதிலளித்துக் கொண்டிருக்கும் போது பரபரப்பான வாக்குவாதங்களும் இடம் பிடித்தன. இதற்கிடையே உறுப்பினர்களின் கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளித்தால் மட்டுமே இந்நியமனத்துக்கு ஒப்புதல் அளிக்க முடியும் என்று கேள்வி கேட்கும் குழுவின் தலைவரான சக் கிராஸ்லி தெரிவித்தார். அடுத்த அட்டர்னி ஜெனரலாக லிஞ்ச் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்நாட்டு சட்டத்துறையின் முதல் கருப்பின தலைவராக பதவியேற்கும் பெருமையை பெறுவார். எல் துரைராஜ், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.